தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சின்ன சின்னதா அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகா பில்ட் பண்ணி சேகர் கமலா வந்து கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். எமோஷன்ஸ் இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப மிக்ஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போய் ராஷ்மிகா மந்தனா இந்த படத்தோட ஹீரோயினா கேட்டா அதுதான் கிடையாது. இந்த படத்தோட ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா கிடையாது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ராஷ்மிகா மந்தனால தான் பாதி ஸ்டோரி மூவ் ஆகுன்னு சொல்லலாம். படத்துல 3 மணி நேரம் போறது ஒரு பெரிய விஷயமாவே இங்க இல்ல. குப்பலாரியில போய் இவங்க 2 பேரும் மறைஞ்சுக்கிறாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா குப்பை. இந்த படம் அதுல போட்ட எஃபோர்ட், அதோட அவுட்புட் வந்து நீங்க இந்த படம் மூலமா தெரியும். ஸ்கிரீன் பிளே மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து ரொம்ப ஸ்டேபிள் பண்ணி கொண்டு போயிருக்க முடியாது. இந்த படத்தோட மெயின் சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எடுத்து பார்க்கும்போது சடனா ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆக்டிங் மூலமா, ஒரு நடிப்பு மூலமா இந்த படத்துக்கு அவர் இன்னொரு நேஷனல் அவார்டு கூட கொடுக்கலாம். ஹாய்களோ திரைமொழி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தனுஷார் நடிப்புல சேகர் கமலா இயக்கத்துல ராஷ்மிகா மந்தனா நடிப்புல வந்த படம் குபேரா. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில இருந்துச்சு. தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படமா ராயன் படம் வந்துச்சு. அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்சஸ் தனுஷார் மேலேயும் சரி, படத்துக்கு மேலேயும் நிறைய ரெஸ்பான்சஸ் வந்துச்சு. நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸும் நிறைய மிக்ஸ்டான ரெஸ்பான்ஸும் வந்துச்சு. அதுக்கப்புறம் வரப்போற படம் குபேரா. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்பவும் இந்த படம் ரிலீஸ் ஆகி எல்லா தியேட்டர்ஸ்லயும் ஓடிட்டு இருக்கு. இந்த படம் பார்த்துட்டு இப்பதான் வந்தேன். படம் பார்க்கும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம், படத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் கட் விட்டுருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய கருத்தா வந்து என்ன இருந்துச்சுன்னா, இந்த படத்துக்கு தெலுங்கு வருஷன்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க, தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயமா எல்லார்கிட்டையும் இருந்துச்சு. தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட மட்டும் தான் இந்த படம் வந்து ரீச் ஆக போதா, தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை அக்செப்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்கன்ற ஒரு பெரிய கேள்விகளா இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு நம்ம சேகர் கமலாவும் சரி, தனுஷாரும் சரி. அப்படி ஒரு அழகான திரைப்படத்தை குபேரான்ற ஒரு டைட்டில் வந்து ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காரு. சில படங்களுக்கு எதுக்கு இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வச்சோன்ற பழைய யோசனைகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த குபேரான்ற டைட்டில் கிளைமேக்ஸ் பாக்குற வரைக்கும் தான் தெரியுது எதுக்கு இந்த படத்துக்கு இந்த டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து பார்க்கும்போது தனுஷாருக்குன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, நாகார்ஜுனாவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. படம் ஒரு 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 சமூகத்தை சேர்ந்து இந்த படத்தை வந்து கொண்டு போறாங்க. அதாவது இங்க இந்தியால மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நிறைய பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப அழகா வந்து ஒரு கேரக்டரைசேஷனும் சேகர் கமலா வந்து கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். நாகார்ஜுனோட கேரக்டரைசேஷனா இருக்கட்டும் சரி, தனுஷோட கேரக்டரைசேஷனா இருக்கட்டும் சரி, ராஷ்மிகாவோட கேரக்டரைசேஷனும் சரி, எல்லாருக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாகார்ஜுனோட கேரக்டரைசேஷன் இருக்குது. அவர் ஜெயில இருக்கிறாரு, ஜெயில இருந்துட்டு வெளியே வர்றாரு, ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி தனுஷாரை மீட் பண்றாரு, தனுஷார் என்ன பண்றாரு அப்படின்றத இந்த படத்தோட கதையா இருக்குது. படத்தோட பெரிய விஷயமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து பார்க்கும்போது படத்தை ரொம்ப லக்ஸுரியா காமிச்சிருக்காங்க. சுத்தி ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும் சரி, நிறைய விஷயங்களா இருக்கட்டும் சரி, வில்லனோட ஆக்டிங்கா இருக்கட்டும் சரி, அவங்க சுத்தி இருக்கிற இடமா இருக்கட்டும் சரி, அட்மாஸ்பியரா இருக்கட்டும் சரி, ரொம்ப லக்ஸுரியா காமிச்சிருக்காங்க. படம் ஆந்திரால டிராவல் ஆகுது, மும்பைல டிராவல் ஆகுது, ஒவ்வொரு இடங்களையும் டிராவல் பண்ணி காட்டுறாங்க. அப்படின்னு காட்டும்போது இந்த படத்துக்கு இந்த லக்ஸுரி தேவையான்னு கேட்டா கண்டிப்பா தேவையா இருக்குது. தேவையா இருக்கிறனாலதான் வந்து இந்த படம் நம்ம ஆடியன்ஸோட படத்தோட கனெக்ட் ஆகும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சின்ன சின்னதா அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகா பில்ட் பண்ணி சேகர் கமலா வந்து கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போறதே வந்து இந்த படத்துல வந்து பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா படத்தோட டியூரேஷன் எடுத்து பார்க்கும்போது 3 மணி நேரம் இந்த படத்தோட டியூரேஷன் இருக்குது. அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்து பார்க்கும்போது 3 மணி நேரத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபா கம்மி பண்ணும்போது 1.5 மணி நேரமா கட் பண்ணியிருக்காங்க. 1.5 மணி நேரம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கு. சில இடங்கள்ல படம் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்குதுன்னா, விறுவிறுப்பு இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப மிக்ஸ்டா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போய் ஒரு அழகான இன்டர்மிஷன்ல வந்து முடிச்சாங்க. நம்ம எல்லாம் நிறைய படங்கள் பார்த்திருப்போம். இன்டர்மிஷனால ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கும். தனுஷாரும் இந்த படத்துல இன்டர்மிஷன் எல்லாம் பார்க்கும்போது ஓகே, ஒரு வேற மாதிரி ஒரு கிரியேட்டரா வந்து மாற போறாரு, பிச்சைக்காரன்ற ஒரு கெட்டப்ல இருந்து ஒரு பயங்கரமான கிரியேச்சரா மாற போறாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும்போது ரொம்ப அழகா, ரொம்ப சட்டிலா, ரொம்ப சிம்பிளா வந்து சேகர் கமலா அந்த இன்டர்மிஷனை முடிச்சாரு. ரொம்ப நல்லா இருக்கு. இன்டர்மிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, எப்படி பிச்சைக்காரனா இருந்து என்ன விஷயம் வந்து அந்த ஒரு பிசினஸ்மேன் வில்லன்றது இந்த படத்தை வந்து கொண்டு போறாரு தனுஷ்ன்றதுதான் பெரிய ஒரு விஷயமா செகண்ட் ஹாஃப்ல வந்து டிராவல் பண்ணி போகுதுன்னே சொல்லலாம். தனுஷாரோட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. சமீபத்துல அவரோட இயக்கத்துல வந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். அதோட பிஹைண்ட் தி சீன்ஸ்ல நிறைய பார்த்திருக்கும். ஒருவேளை தனுஷார் இந்த படத்துல நடிச்சிருந்தா எப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுல ஒரு அழகான ஒரு சாமிங்கான தனுஷார் பார்த்திருப்போம். ராயன்ல வந்து ஒரு 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 கொடூரமான ஒரு வில்லனான ஒரு தனுஷாரை பார்த்திருப்போம். அது ஹீரோயிசமான வில்லனான ஒரு தனுஷார் பார்த்திருப்போம். இந்த படத்துல
இந்த மனுஷன் வந்து எந்த கேரக்டர் குடுத்தாலும் பண்ணுவாருப்பா. நான் இந்த கேரக்டர் குடுத்தா தான் பண்ணுவேன். இந்த கேரக்டர் குடுத்தா தான் பண்ண மாட்டேன் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, நான் எந்த கேரக்டர் குடுக்குறீங்களோ அந்த கேரக்டருக்கு நான் அடாப்ட் ஆகி அந்த கேரக்டராவே வாழ்வேன் அப்படின்ற மாரி ரொம்ப அழகா இந்த படத்துல வந்து குடுத்திருக்காரு. தேவான்ற ஒரு கேரக்டருக்கு இந்த பேர் வச்சிருக்காரு தனுஷ்க்கு. தேவான்ற கேரக்டர் பல படங்கள்ல பார்த்திருப்போம். பல ரஜினி சார் படங்கள்லயும் தேவான்ற கேரக்டர் இருக்கும். நெறைய படங்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு தனுஷோட கேரக்டர் பேரா தேவான் இருக்கு. அந்த தேவான்ற கேரக்டருக்கு ரொம்ப அடாப்ட் ஆகி ரொம்ப ஒத்து போய் அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டாரு. நமக்கு ஒரு இந்த படத்தை தனுஷா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரா அப்படின்னு நம்ம வீட்டு பையன் இந்த ஒரு ஒரு ஃபீல்ல வந்து கொண்டு போனா எப்படி கொண்டு போமோ அந்த மாதிரி இந்த படத்துல ரொம்ப அழகா வந்து நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். அவரோட நடிப்புக்கு இந்த படம் மட்டும் இல்ல எந்த படத்துக்கும் வந்து குறை பஞ்சம் எதுவுமே சொல்ல மாட்டேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பக்கம் நாகார்ஜுனாவோட ஆக்டிங். நாகார்ஜுனா இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டரா வராரு. சிபிஐ கேரக்டரா இருக்காரு. அப்புறம் ஒரு வில்லன் கேங்குள்ள போறாரு. வில்லன் கேங்ல இருந்து எப்படி திருப்பி வராரு அப்படின்ற விஷயம் தான் இந்த படத்தோட மெயின் கோரா நாகார்ஜுனாக்கு வச்சிருக்காங்க. நாகார்ஜுனாவோட ஒரு ஆக்டிங்கா இருக்கட்டும் சரி, அவர் தமிழ் படங்கள்ல நிறைய படங்கள் பார்த்திருப்போம். தோலாவா இருக்கட்டும் சரி, அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இந்த படத்துல அவர் கொடுத்த ரோலை ரொம்ப பக்காவா ரொம்ப கரெக்டா வந்து கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகா மந்தனா இந்த படத்தோட ஹீரோயினா கேட்டா அதுதான் கிடையாது. இந்த படத்தோட ஹீரோயின் ராஷ்மிகா மந்தனா கிடையாது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இந்த படத்துல வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா ராஷ்மிகா மந்தனா படங்கள் நிறைய பார்த்திருப்போம். ஒரு கேரக்டரும் நிறைய கேரக்டர் ரொமான்டிக்கான கேரக்டர் நிறைய கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட்டா ஒரு தனுஷாருக்கு எப்படி ஒரு சப்போர்ட்டிவான ரோல் பண்ண முடியுமோ அவ்வளவு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இந்த படத்துல வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவான ரோல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ராஷ்மிகா மந்தனாலதான் பாதி ஸ்டோரி மூவ் ஆகுன்னே சொல்லலாம். கூட நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே சரி கொடுத்த கேரக்டர் ரொம்ப பக்காவா பண்ணியிருக்காங்க. படத்தோட பெரிய ஃபிளாவா வந்து என்ன இருக்கு அப்படின்னு நிறைய பேரோட ஒப்பீனியன் என்ன இருக்குன்னா, படம் 3 மணி நேரம் இருக்கு. 3 மணி நேரத்தை எப்படி படத்தை உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. படத்துல 3 மணி நேரம் போறது ஒரு பெரிய விஷயமாவே இங்க இல்ல. சில இடத்துல வந்து ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்கா இருக்கட்டும் சரி, சில இடத்துல வந்து இந்த இடத்துல எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு யோசனை நமக்குள்ள யோசிக்க வைக்குது. பட் ஒரு படமா எடுத்து பார்க்கும்போது அதெல்லாம் நீங்க ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு இது ஒரு படமா பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் தர ஒரு படமா இருக்குது. ஒரு ஃபேமிலியா போய் இந்த படத்தை ஒரு தேட்டர்ல 3 மணி நேரம் போறதே தெரியாம மாதிரி ஒரு படத்தை வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. தனுஷாரா இருக்கட்டும் சரி, ராஷ்மிகா மந்தனா இருக்கட்டும் சரி, இவங்களை தேடி ஒரு வில்லன் கேங் வந்து போகுது. இவங்க வந்து ஒரு இடத்துல போய் மறையிறாங்க. ஒரு குப்பை லாரியில போய் இவங்க 2 பேரும் மறைஞ்சுக்கிறாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா குப்பை. அது வந்து எந்த சிஜியும் எந்த விஎஃப்எக்ஸும் இல்லாம உண்மையான குப்பையில போய் இந்த படத்தை வந்து அந்த குப்பை லாரியில போய் ஷூட் பண்ணிருக்காங்க. அதுல தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது மனுஷன் வந்து இங்க இருக்க வேண்டிய ஆளு கிடையாது. அவன் தமிழ் சினிமாவும் தாண்டி பயங்கரமான ஒரு இடத்துக்கு போகணும். ஏன்னா ஆடியோ லான்ச்ல கூட சொல்லியிருப்பாங்க. தனுஷ் சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல எந்த ஒரு விஷயமும் கஷ்டமே இல்லாம வந்து அந்த சீனை வந்து பண்ணாரு அப்படின்னா, இந்த பக்கம் அப்படியே ராஷ்மிகா மந்தனாவும் அந்த குப்பை லாரியில சீன்றாங்க. அந்த குப்பை லாரி அப்படியே வந்து ஒரு குப்பை கிடங்குக்குள்ள போகுது. குப்பை கிடங்குலயும் ஒரு ஒரு 2 நிமிஷம் ஷார்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற போது இந்த படம் அதுல போட்ட எஃபோர்ட் அதோட அவுட்புட் வந்து நீங்க இந்த படம் மூலமா தெரியும். நம்ம ஆரம்ப கட்டத்துல பார்க்கும்போது இது ஒரு கமர்ஷியல் படமா இருக்குமோ அப்படின்னு ஒரு பெரிய யோசனை இருக்கட்டும். இந்த படம் த்ரில்லராவும் கொண்டு போயிருக்காங்க, எமோஷனலாவும் கொண்டு போயிருக்காங்க, ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் கதையாவும் கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளே வந்து இந்த படம் கொண்டு போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. ஸ்கிரீன் பிளே மட்டும் இல்லைன்னா இந்த படம் வந்து ரொம்ப ஸ்டேபிள் பண்ணி கொண்டு போயிருக்க முடியாது. இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவான ஒரு விஷயமா என்ன தோணுதுன்னா, முதல் விஷயம் சேகர் கமலாவோட ஸ்கிரீன் பிளே, 2வது தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ், தனுஷோட ஆக்டிங் மட்டும்தான். தனுஷோட முழு ஆக்டிங்கும் முழு பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது வரைக்கும் பார்க்காத படங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படங்களை பார்க்கலாம். ஏன்னா படத்துல எந்த ஒரு மாஸ் சீக்வன்ஸுமே இருக்காது. எந்த ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு மாசம் நடந்து வாப்பா அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் எதுவுமே பெருசா இருக்காது. ஒரு சாதாரண மனிதன் ஒரு ஆர்டினரி மேனா இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா வந்து நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு இன்னொரு முக்கிய காரணமா வந்து டிஎஸ்பி அவர்களோட மியூசிக் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எடுத்து பார்க்கும்போது சடனா ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்துக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வில்லன் கேங்லாம் உட்காந்து அவங்களோட ஆஃபீஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது அதோட கலர் டோனா இருக்கட்டும், கலர் டெம்பரேச்சரா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி அந்த சீனுக்கான மியூசிக் எடுத்து பார்க்கும்போது டக்குனு மனுஷன் டிஎஸ்பி டக்குன்னு போய் ஹாலிவுட்ல போய் மியூசிக் போட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. சமீபத்துல அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வந்தா கூட இந்த படத்துல பாட்டா இருக்கட்டும் சரி, மியூசிக்கா இருக்கட்டும் சரி ரொம்ப அழகா இருக்கு. அம்மாக்காக ஒரு தனி சாங் போட்டிருக்காரு, தங்கச்சிக்காக ஒரு தனி சாங் போட்டிருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொரு பாடல்களும் சரி, தனுஷார் வந்து
போய் வா சாங் பார்த்திருப்போம். அதுவும் சரி. அப்புறம் இன்னொரு சாங் வந்து தனியா வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு சாங்லாம் இருக்கும். அதெல்லாம் பிச்சு மிரட்டி விட்டாரு. ஒட்டுமொத்தமா இந்த படத்த பார்க்கும்போது, ரொம்ப நாள் கழிச்சு 2025ல தெலுங்குல இருந்து ஒரு டைரக்டர் தமிழ்ல வந்து ஒரு அழகான படத்த வந்து குடுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? இந்த மாரி இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதான்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, ஒரு படத்த நீங்க ஜாலியா உங்க ஃபேமிலியோடயும், உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தனுஷா ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க, "தனுஷ் சார் இந்த படம் மூலமா ஒரு நேஷனல் அவார்டு வாங்குவாங்க" அப்படின்னு ஒரு ஒரு பேச்சுக்கள் நெறைய பார்த்திருப்போம். உண்மையிலே சொல்லணும்னா, இந்த படம் மூலமா அவரோட ஆக்டிங் மூலமா, அவர் நடிப்பு மூலமா இந்த படத்துக்கு அவருக்கு இன்னொரு நேஷனல் அவார்டு கூட குடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். தமிழ் சினிமால இப்படிப்பட்ட ஒரு வெர்சடைலான ஆக்டர் கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். இந்த மாரி ஒரு நடிகை தமிழ் சினிமா கிடைச்சதுக்கு நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும்னு நெனைச்சுக்கிறேன். ரொம்ப அழகான திரைப்படமா இருக்கு. இந்த படத்த கண்டிப்பா உங்க நியர்பை தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாரி இன்னொரு நல்ல ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.